Hello my dear students, இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா கிரிப்டோகிராஃபில OSI செக்யூரிட்டி ஆர்க்கிடெக்சர் தான் பார்க்க போறோம். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, நமக்கு கம்பல்சரி பார்த்திருக்க வேண்டிய क्वेश्चन. இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தோம் அப்படினா ஓபன் சிஸ்டம் இன்டர்கனெக்ஷன் தான் OSI ன்னு சொல்லுவோம். இந்த OSI ஆர்க்கிடெக்சர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. எதுக்காக அப்படினா நம்மளுடைய டேட்டாவை ப்ரொடக்டிவா வச்சுக்கிறதுக்காக நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க ஒரு விஷயம். இது யார் ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் பண்ணானா ITU T4 தான். X.800 செக்யூரிட்டி ஆர்க்கிடெக்சர் யூஸ் பண்ணி தான் இந்த OSI பில்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? இந்த OSI ஆர்க்கிடெக்சர் மூலமா நம்ம நிறைய சர்வீசஸ், மெக்கானிசம், செக்யூரிட்டி அட்டாக்ஸ் எல்லாமே நம்ம பார்ப்போம். ஓகேவா? இதனால தான் நம்ம கான்ஃபிடென்ஷியாலிட்டி, இன்டெகிரிட்டி, அவைலபிலிட்டி ஆஃப் டேட்டா எல்லாமே ஈஸியா இருக்கு. நம்மளோட டேட்டாவும் ரொம்பவே ப்ரொடக்டிவா இருக்கு. நார்மலா நமக்கு OSI ஆர்க்கிடெக்சர் தெரியும். மொத்தம் 7 லேயர்ஸ் இருக்கும். பிசிக்கல் லேயர், டேட்டா லிங்க் லேயர், நெட்வொர்க் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், செஷன் லேயர், பிரசன்டேஷன் லேயர், அப்ளிகேஷன் லேயர். ஓகேவா? இப்போ செக்யூரிட்டி லேயர் தனியா கொடுத்திருக்காங்க. இது எதோடலாம் அட்டாச் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம செக்யூரிட்டி லேயர் வந்து இந்த டேட்டா லிங்க் லேயரோட தான் நம்ம அஷூரன்ஸ், அவைலபிலிட்டி தான் அட்டாச் ஆகுது. இதுல நோட்டரைசேஷன் அண்ட் சிக்னேச்சர்லாம் நடக்குது. ஓகேவா? நோட்டரைசேஷன் அப்படின்னா என்ன? நம்ம வந்து மூணாவது மனுஷனுங்க நம்புறது. ஓகேவா? தேர்ட் பர்சனை நம்பி நம்ம ஒரு விஷயத்தை கொடுக்கறது. நெக்ஸ்ட் நெட்வொர்க் லேயர்ல என்ன இருக்கு அப்படின்னா கான்ஃபிடென்ஷியாலிட்டி இருக்கு. டிரான்ஸ்போர்ட் லேயர்ல டேட்டா இன்டெகிரிட்டி, பிரசன்டேஷன் லேயர்ல ஆத்தென்டிகேஷன், ஆக்சஸ் கண்ட்ரோல், நான் ரெப்யூடியேஷன் இருக்கு. ஓகேவா? இதுதான் நமக்கான செக்யூரிட்டி மாடல். ஸோ OSI செக்யூரிட்டி ஆர்க்கிடெக்சர்ல பார்த்தோம்னா 3 மெயின் திங்ஸ் இருக்கு. செக்யூரிட்டி அட்டாக், செக்யூரிட்டி மெக்கானிசம் அண்ட் செக்யூரிட்டி சர்வீசஸ். ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டி அட்டாக் அப்படின்னா என்ன? நம்ம இன்ஃபர்மேஷனை யாராவது வந்து திருடுறத நம்ம செக்யூரிட்டி அட்டாக்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்க அட்டாக்ஸை பார்ப்போம். நெக்ஸ்ட் செக்யூரிட்டி மெக்கானிசம் அப்படின்னா நம்மளுடைய டேட்டாவை எப்படி ப்ரொடக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறது செக்யூரிட்டி மெக்கானிசம். நெக்ஸ்ட் செக்யூரிட்டி சர்வீசஸ். செக்யூரிட்டி சர்வீசஸ் அப்படின்னா என்ன? நம்மளுடைய டேட்டாவை எப்படியெல்லாம் ப்ராசஸ் பண்றோம், நம்ம இன்ஃபர்மேஷனை எப்படியெல்லாம் ஒருத்தருந்து இன்னொருத்தர்கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படின்னு பார்க்கறது தான் செக்யூரிட்டி சர்வீசஸ். இப்போ ஒவ்வொன்றையும் கிளியரா பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் செக்யூரிட்டி அட்டாக்ஸ் தான் பார்க்க போறோம். செக்யூரிட்டி அட்டாக்னா என்ன? நம்மளுடைய ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ் கம்ப்யூட்டர்ல இருக்கு. ஓகேவா? வேல்யூபிள் காம்போனன்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், நம்மளுடைய டேட்டா, இது எல்லாத்தையுமே நம்ம ப்ரொடக்ட் பண்றது தான் சம் வல்னரபிலிட்டி த்ரீட்ஸ். அதாவது தேர்ட் பார்ட்டிஸ் ஏதாவது வந்து வெளியே இருந்து வந்து நம்ம அட்டாக் பண்றது. ஓகேவா? அதுல இருந்து நம்ம காப்பாத்துறதுக்காக வச்சுக்கிறதா செக்யூரிட்டி அட்டாக்ஸ் நடக்கிறது வந்து நம்ம வந்து சீன்ற விஷயங்களை நம்ம செக்யூரிட்டி அட்டாக்னு சொல்லுவோம். இதுல மொத்தம் 2 அட்டாக் இருக்கு. பாசிவ் அட்டாக், ஆக்டிவ் அட்டாக். பாசிவ் அட்டாக்ல 2 இருக்கு. ரிலீஸ் ஆஃப் மெசேஜ் content, traffic analysis. ஆக்டிவ் அட்டாக்ல 4 இருக்கு. masquerade, replay, மெசேஜ் மாடிஃபிகேஷன், denial of service. ஃபர்ஸ்ட் பாசிவ் அட்டாக் பார்ப்போம். பாசிவ் அட்டாக் அப்படின்னா என்னன்னா, நம்ம அட்டாக் ரொம்பவே சிம்பிள் திங். என்னன்னா பாசிவ் அட்டாக்கை நம்ம ரீட் மட்டும் தான் பண்ண முடியும், ரைட் பண்ண முடியாது. அதாவது என்ன கண்டென்ட் இருக்குன்னு நம்மளால தேர்ட் பார்ட்டி பார்த்துக்க முடியுமே தவிர அதை எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் பண்ண முடியாது. இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பாசிவ் அட்டாக்னு சொல்லுவோம். ரிலீஸ் ஆஃப் மெசேஜ் கண்டென்ட் அப்படின்னா இப்போ ஒரு டெலிஃபோன் கான்வர்சேஷனோ இல்லை இமெயில் மெசேஜோ அனுப்புறீங்க அப்படின்னா, ஒரு ஃபைலை டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படின்னா அதை வந்து ஆப்போனன்ட் வந்து படிச்சிடுறது. இதை தான் ரிலீஸ் ஆஃப் மெசேஜ் கண்டென்ட்னு சொல்லுவோம். டிராஃபிக் அனாலிசிஸ் அப்படின்னா என்னன்னா மாஸ்க் த கண்டென்ட் ஆஃப் மெசேஜ். அதாவது ஒரு ஆப்போனன்ட் வந்து ஒரு மெசேஜை வந்து நான் ஒரு கவர் பண்ணி அனுப்புறது. ஓகேவா? அந்த என்கேப்சுல் பண்ணி அனுப்புறதுனால ஆப்போனன்ட் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஈஸியா வந்து அந்த மெசேஜை படிக்க முடியாது. ஓகேவா? அங்க வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிராஃபிக்கா ஆகும். ஓகே, அதை வந்து நான் எதை யூஸ் பண்ணி மாஸ்க் பண்ணுவேன் அப்படின்னா என்கிரிப்ஷன் யூஸ் பண்ணி தான் மாஸ்க் பண்ணுவேன். பாசிவ் அட்டாக் வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா வந்து எந்த ஒரு ஆல்டர்னேஷனுமே டேட்டால பண்ணிருக்க மாட்டான், டேட்டாவை மட்டும்தான் எடுத்திருப்பான். அதனால நம்ம என்ன பண்ணிருக்க முடியாது, அதை என்ன நமக்கு அட்டாக் நடந்திருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இங்க பாருங்க, சென்டர் ஒருத்தவங்க இருக்காங்க, ரிசீவர் ஒருத்தவங்க இருக்காங்க, இன்டர்நெட் நடக்குது, சென்டர் கிட்ட இருந்து ரிசீவர்கிட்ட டேட்டா போகுது. போயிட்டே இருக்கப்பயும் நான் என்ன பண்றான், தேர்ட் பார்ட்டி ஒருத்தன் அந்த டேட்டாவை எடுத்து ரீட் பண்ணிடுறான். இவனுக்கு என்ன தெரியாது, சென்டருக்கும் ரிசீவருக்கும் இந்த டேட்டாவை தேர்ட் பர்சன் ரீட் பண்ணிருக்காங்கன்னு தெரியாது. இப்படி இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பாசிவ் அட்டாக் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்டிவ் அட்டாக் அப்படின்னா என்னன்னா அதுக்கு ஆப்போசிட், போத் ரீட் அண்ட் ரைட் பண்ணலாம். அதாவது நம்ம டேட்டாவை ரைட்டும் பண்ணலாம், என்ன மாடிஃபிகேஷன் வேணுமோ பண்ணலாம். ஓகேவா? இதுல மொத்தம் 4 டைப்ஸ் இருக்கு. masquerade, replay attack, modification of message, denial of service. ஓகேவா? இப்படிதான் என்னுடைய ஆக்டிவ் அட்டாக் இருக்கும். அதாவது சென்டர் இருப்பாங்க, சென்டர் கிட்ட இருந்து மெசேஜ் வந்து ரிசீவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும். ஆனா தேர்ட் பர்சன் எடுத்து அதை ஹேக் பண்ணி அதோட அதாவது கண்டென்ட் எல்லாம் மாடிஃபை பண்ணி ரிசீவருக்கு அவன் அனுப்புற கண்டென்ட் அனுப்பிடுவான். இதை நம்ம ஆக்டிவ் அட்டாக்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் masquerade. masquerade அப்படின்னா என்னன்னா ஒரு ஆத்தரைஸ்டு பர்சன்ட் இருந்து மெசேஜ் போகாம அன்ஆத்தரைஸ்டு பர்சன்ட் இருந்து மெசேஜ் போறது. அதாவது இப்ப நான் சென்டர் கிட்ட இருந்து வந்து ரிசீவருக்கு அனுப்புற மெசேஜ் அந்த தேர்ட் பார்ட்டி எடுத்து அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா மாத்தியோ இல்ல வேற ஏதாவது மாஸ்க் போட்டோ வந்து
அந்த அவன் கிரியேட் பண்ண மெசேஜை ரிசீவர் கிட்ட அனுப்பிடுவான். ஓகேவா, இதை நம்ம மேஸ்குரேட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ரீப்ளே அட்டாக். ரீப்ளே அட்டாக் அப்படின்னா அந்த சென்டர் ரிசீவருக்கு கொடுக்குற மெசேஜை அவன் வந்து தேர்ட் பர்சன் எடுத்துக்கிட்டு அந்த மெசேஜுக்கு ஏற்ற ரிப்ளேவை வந்து தேர்ட் பர்சன் கொடுக்கறது. ஓகேவா, ரிசீவர் கேட்குற விஷயங்களை தேர்ட் பர்சன் கொடுக்கறத நம்ம ரிப்ளே அட்டாக் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து மாடிஃபிகேஷன் ஆஃப் மெசேஜ் அப்படின்னா என்ன, என்னோட ஒரிஜினல் மெசேஜில் என்ன சேஞ்சஸ் வேணுமோ அதை நான் பண்ணி அனுப்புறது மாடிஃபிகேஷன் ஆஃப் மெசேஜ். டெனியல் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னா இதை DOS அட்டாக்னு சொல்லுவோம். அதாவது மொத்தமாக என்னுடைய சர்வீஸையும் நெட்வொர்க்கையும் நான் கொலாப்ஸ் பண்ணி விட்டுறது, அதனால வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏற்படலாம். இந்த அட்டாக்கை வந்து டெனியல் ஆஃப் சர்வீஸ்னு சொல்லுவோம். இது 4 தான் நமக்கு ஆக்டிவ் அட்டாக்ல வருது. ஓகேவா, ஸோ இவ்வளோதான் நமக்கு செக்யூரிட்டி அட்டாக். நெக்ஸ்ட் செக்யூரிட்டி சர்வீசஸ் அப்படின்னா என்ன, செக்யூரிட்டி சர்வீசஸ் வந்து யார் டிஃபைன் பண்றா அப்படின்னா X.800 தான் டிஃபைன் பண்றாங்க. அதாவது என்ன பண்ணுவோம் அப்படின்னா என்னெல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நம்மளுடைய டேட்டாவை சர்வீசஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். இதுல மொத்தம் 5 இருக்கு. ஆத்தென்டிகேஷன், ஆக்சஸ் கண்ட்ரோல், டேட்டா கான்ஃபிடென்ஷியாலிட்டி, டேட்டா இன்டெகிரிட்டி, நான் ரெப்யூடியேஷன். ஆத்தென்டிகேஷன் அப்படின்னா உறுதிப்பாடு அப்படின்னும். அதாவது ஒரு ஷூரிட்டி, இந்த பர்சன் கரெக்டான பர்சன் தான், இவங்க தான் வந்து இந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஷூரிட்டி கொடுத்து என்னோட டேட்டா வைக்கிறது ஆத்தென்டிகேஷன். அதாவது இப்போ பாஸ்வேர்ட் நம்ம ஃபோனுக்கு செட் பண்ற மாதிரி, இந்த பாஸ்வேர்ட் செட் பண்ணிருக்கனால என்ன ஆகும், யார் பாஸ்வேர்ட் தெரியுமோ அவங்க உள்ள போட்டாம மட்டும்தான் பாஸ்வேர்ட் போடுறப்ப உள்ள போக முடியும். இதை தான் நம்ம ஆத்தென்டிகேஷன் சொல்றோம். இதுல 2 இருக்கு, பியர் என்டிட்டி ஆத்தென்டிகேஷன், டேட்டா ஆரிஜின் ஆத்தென்டிகேஷன். பியர் என்டிட்டி ஆத்தென்டிகேஷன் அப்படின்னா என்ன, ஒரே புரோட்டோகால நிறைய சிஸ்டம் யூஸ் பண்றதை நம்ம பியர் என்டிட்டி ஆத்தென்டிகேஷன் சொல்லுவோம். டேட்டா ஆரிஜின் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னா ஒரு கனெக்ஷன்லெஸ் டிரான்ஸ்ஃபர் நடக்கிறப்ப எனக்கு அஷூரன்ஸ் கொடுக்கறது, டேட்டா கரெக்டா உங்களை வந்து சேரும் அப்படின்னு அஷூரன்ஸ் கொடுக்கறது என்னன்னு சொல்வேன், டேட்டா ஆரிஜின் ஆத்தென்டிகேஷன் சொல்வேன். நெக்ஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல். ஆக்சஸ் கண்ட்ரோல்னா என்ன, கரெக்டான பர்சன் ஆக்சஸ் பண்றது, ஒரு ஆத்தரைஸ்டு பர்சன் மட்டும்தான், சர்டைன் பீப்புள்ஸ், இப்போ ஒரு 10 பேருக்கு மட்டும்தான் நான் ஆக்சஸ் பவரை கொடுக்குறேன் இந்த டேட்டா ஃபைல ஆக்சஸ் பண்ண அப்படின்னு சொல்லி அந்த ரிசோர்ஸ்க்காக பவரை கொடுக்கறது ஆக்சஸ் கண்ட்ரோல். நெக்ஸ்ட் டேட்டா கான்ஃபிடென்ஷியாலிட்டி. டேட்டா கான்ஃபிடென்ஷியாலிட்டி அப்படின்னா கன்சீல்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ரிசோர்சஸ்னு சொல்லுவோம். அதாவது நம்ம இன்ஃபர்மேஷன், சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனை ப்ரொடக்டிவா வச்சுக்கிறது நம்ம டேட்டா கான்ஃபிடென்ஷியாலிட்டின்னு சொல்லுவோம். அட்டாக்கர்ட்ட இருந்து பத்திரமா பார்த்துக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டேட்டா இன்டெகிரிட்டி. டேட்டா இன்டெகிரிட்டி அப்படின்னா என்ன, ஆத்தரைஸ்டு என்டிட்டி, அதாவது யாராலையுமே நம்ம டேட்டாவை மாடிஃபையோ ஏதோ இன்சர்ஷனோ டெலிஷனோ அப்டேட்டோ எதுவுமே பண்ண முடியாது. இதை நம்ம டேட்டா இன்டெகிரிட்டின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் நான் ரெப்யூடியேஷன். நான் ரெப்யூடியேஷன் அப்படின்னா ஒருத்தவங்க வந்து தேவையில்லைன்னு சொல்லி நம்ம ரிஜெக்ட் பண்றது. ஓகேவா, கரெக்டானவங்கள்ட்ட இருந்து மெசேஜ் வந்து அக்செப்ட் பண்றது, இல்லை அப்படின்னா ரிஜெக்ட் பண்றது, இதை நான் ரெப்யூடியேஷன் சொல்லுவோம். இவ்வளவுதான் நமக்கு செக்யூரிட்டி சர்வீசஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா செக்யூரிட்டி மெக்கானிசம். செக்யூரிட்டி மெக்கானிசம் அப்படின்றது என்ன சொல்லுவோம், நம்ம என்னெல்லாம் செக்யூரிட்டி சர்வீசஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், நமக்கு தேவையான விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்க்கறது தான். இதில் இருக்க திங்ஸ்லாம் தான் நமக்கு தேவை. என்சைஃபர்மெண்ட், டேட்டா இன்டெகிரிட்டி, டிஜிட்டல் சிக்னேச்சர், ஆத்தென்டிகேஷன் எக்ஸ்சேஞ்சு, டிராஃபிக் பேடிங், ரவுட்டிங் கண்ட்ரோலு, நோட்டரைசேஷன், ஆக்சஸ் கண்ட்ரோல். இப்போ என்ன இதெல்லாம் பார்க்கலாம். இதை வந்து நம்ம 2 டைப்பில் சொல்லுவோம் நம்மளோட செக்யூரிட்டி மெக்கானிசம். ஸ்பெசிபிக் செக்யூரிட்டி மெக்கானிசம், பெர்வாசிவ் செக்யூரிட்டி மெக்கானிசம். ஸ்பெசிபிக் செக்யூரிட்டி மெக்கானிசம்ல என்னெல்லாம் பார்க்கலாம். என்சைஃபர்மெண்ட் அப்படின்னா என்ன, என்கிரிப்ஷன், நம்ம அல்காரிதம் யூஸ் பண்ணி ஒரு ரீடபிள் ஃபார்ம்ல இருக்க டேட்டாவை அன்ரீடபிள் ஃபார்ம்ல மாத்துறத என்சைஃபர்மெண்ட்னு சொல்லுவோம். டிஜிட்டல் சிக்னேச்சர். டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படின்னா என்ன, நம்ம சோர்ஸை நம்ம ரிசோர்ஸ் ஃபைல யாருமே ஹேக் பண்ண முடியாத மாதிரி நம்மளுடைய ஒரு விஷயத்தை, யூனிக்கான விஷயத்தை நம்ம ரிசிப்டன்ட்ல போட்டுறது. ஓகேவா, இது என்னோட தான் நான் ப்ரூவ் பண்றதுக்காக வைக்கிற ஒரு சைன் தான் டிஜிட்டல் சிக்னேச்சர். நெக்ஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்னா நம்ம ஆக்சஸ் ரைட்ஸை யாருக்கு கொடுக்குறோன்றது. டேட்டா இன்டெகிரிட்டினா ஷூரிட்டி. ஓகேவா, ட்ரூத்வர்த்தினஸ். ஆத்தென்டிகேஷன் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா என்கிட்ட இருக்க ஒரு இன்ஃபர்மேஷனை நான் இன்னொருத்தனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றேன், நான் கரெக்டான பர்சன் தான், கரெக்டான பர்சனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றேன் அப்படின்னு கொடுக்கறது. நெக்ஸ்ட் டிராஃபிக் பேடிங். டிராஃபிக் பேடிங் அப்படின்னா ஏதோ ஒரு டேட்டா ஸ்ட்ரீம்ல ஒரு பல பிட்ஸை நான் இன்சர்ட் பண்றதுக்கு பேரு டிராஃபிக் பேடிங்னு சொல்வேன். நோட்டரைசேஷன். நோட்டரைசேஷன் என்னன்னு சொல்லியிருக்கோம், தேர்ட் பார்ட்டி ஒருத்தவங்க, அதாவது ட்ரஸ்டட் தேர்ட் பார்ட்டி அப்படின்னா இப்போ சென்டர் ரிசீவர் இருக்கான், எனக்கு இடையில ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து எங்க 2 பேருக்குமே ஃப்ரெண்டு, அவங்க வந்து ஒரு நம்பக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னு நான் ஷோரா கொடுக்கறத வந்து நோட்டரைசேஷன் சொல்லுவோம். இதை வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்பெசிபிக் செக்யூரிட்டி மெக்கானிசம். பெர்வாசிவ் செக்யூரிட்டி மெக்கானிசம் அப்படின்னா ஒரு பரவலான, அதாவது ஒரு மேல் போக்குல இருக்க விஷயங்கள்லாம் என்னன்னா ட்ரஸ்டட் ஃபங்க்ஷனாலிட்டி, கரெக்டா இருக்கான்னு நான் ஒருத்தவங்களை ட்ரஸ்ட் பண்ணி என்னோட ஃபங்க்ஷனை கொடுக்கறது. ஈவென்ட் டிடெக்ஷன், ஏதாவது தப்பு நடந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி டிடெக்ட் பண்றேன்றது. நெக்ஸ்ட் செக்யூரிட்டி லேபிள். செக்யூரிட்டி லேபிள் அப்படின்னா நான் வந்து ஒரு செக்யூரிட்டி கொடுத்துருவேன், நான் வச்சிருக்க அந்த மார்க்கிங் மூலமா, நான் மார்க் மூலமா என்ன பண்ணலாம் அப்படின்னா இது கரெக்டா தான் இருக்கு, இது இந்த ரிசோர்ஸ் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம போகுதுன்னு ஐடென்டிஃபை பண்றது. நெக்ஸ்ட் செக்யூரிட்டி ரெக்கவரி.
செக்யூரிட்டி ரெக்கவரி அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், ஏதோ ஒரு விஷயத்தில் நான் போய் சிக்கிட்டேன் அப்படின்னா அந்த இதுலேருந்து நான் மீண்டு வர்றதுக்கான விஷயங்களை நான் பார்க்கறது. இதெல்லாம் தான் எனக்கு என்ன அப்படின்னா செக்யூரிட்டி மெக்கானிசம்ஸ். ஓகேவா, ரொம்பவே சிம்பிளான கொஷின், ஈஸியாக மார்க் வாங்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஓஎஸ்ஐ லேயர்னா என்னன்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதில் இருக்க லேயர்ஸில் செக்யூரிட்டி அட்டாக், செக்யூரிட்டி சர்வீஸ், செக்யூரிட்டி மெக்கானிசம், இதுக்கான சைட் ஹெட்டிங் எல்லாமே பார்த்துட்டு டெஃபினிஷனோட நீட்டாக எழுதுங்க. மார்க் ஃபுல்லாக ஸ்கோர் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான தியரி கொஷின். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.